வணக்கம். பல்லவேல் விடுத்த சங்கை பஞ்சகன் ஒரு கஞ்சி உள்ளனால் உள்ள மட்டும் உன்னிப்பின் வாங்கலாமோ துல்லியா ஒளிமத்தம் குலைக்கோ விடவென்று செல்லிய ராமனுக்கு செவிதில் உனக்கு சென்றேன். இதற்கு அர்த்தம் என்ன? சொன்னாதான் தெரியும். போனால் நேரத்திலே அதாவது இரண்டு கருத்துக்கும் சண்டை வந்து விட்டதாம். ஆமா, வலது கருத்துக்கும் இந்த வலது கருத்துக்கும் இடது கருத்து சண்டை வந்து விட்டதாம். எப்படி? அதாவது தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரனாகப்பட்டவன் தங்கையின் சூர்பனங்கை வார்த்தையை கேட்டு சீதாபுரத்தை சிறை எடுத்து சென்று விட்டான். அசோகவனத்தை சிறை வைத்திருந்தான். அப்பொழுது ஆஞ்சநேயரை துணை கொண்டு ராமபிரானாகப்பட்டவர் சீதையை மிக்க சென்றாராம். சென்ற பொழுது கோதண்டத்தை எடுத்து நாடியை பூட்டினாராம். அப்பொழுது இந்த இடதுகரமாகப்பட்டது வலதுகரத்தை பார்த்து கேட்கிறதாம். ஏ வலதுகரமே, எதற்கென்றால் முன்னே போகிறாய்? சாப்பிடுறதுக்கு முன்ன போற, யாராவது பொருள் கொடுத்தா வாங்க போறியே, ஏன் இப்ப சண்டை ஒண்ணு பின்னாடி வாங்குறாய்? அதுதான் பல்லவேல் விடுத்த செங்கை பஞ்சகன் ஒரு கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ அப்படி கேட்டதான். அதற்கு இந்த வலதுகரம் சொன்னதா, சண்டை என்பது பயந்து போகவில்லை. தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரனுக்கு இருப்பதோ 10 சிரம். 10 சிரம் என்ற தலை, 10 தலை இருக்கிறது. ஒரு சிரத்திற்கு ஒரு பலம் விடுவதா, அல்லது ஒரே பலத்தால் இந்த 10 சிரத்தை கொய்து விடுவதா, அறுப்பதா? அப்படி என்று நாமளுடைய செவியிலே கேட்க சென்றேன். துல்லிய ஒளிபத்தும் துளைக்குவோ விடுவோம் என்று செல்லிய ராமனுக்கு செவிதில் உரைக்க சென்றேன். அப்பேற்பட்ட ராமனுடைய மது அவதாரம் என்ன? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுடைய மார்பில் இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி. மகாலட்சுமி கிடைக்க முடிஞ்ச இப்பெருத்து செவி உண்டா வந்தனே. இவரெல்லாம் யார் இங்க இருக்கிறவங்க? கற்றோர், கருணையுற்றோர், இவர்கள் எல்லாம் நம்ம வெற்றோர். இந்த சபைக்கு இந்த சின்னஞ்சிறுவன் அதோட வணக்கம். இப்ப செவி உண்டா வந்தனே. நான் யார், எங்கிருந்து வந்து ஏதாவது ராஜா சரிதான் சொல்லு.
இளவரசர் டெல்லியாக அஷ்டாவர்த்தி ஆண்டு வரக்கூடிய என் தந்தையாகப்பட்டவரோ திருராஜ மன்னனுக்கும் தாயாராகப்பட்ட என்ன காந்தாரி அம்மனுக்கும் பிறந்த பிள்ளைகளோ 100 ஆசைக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் இருந்த ஒரே ஒரு தங்கை அல்ல அறியாத பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் என்ன தெரியுது ஆமா நீ கல்யாண வயசுல இருக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது 4 மணி வளர்ந்து என் தாத்தாவாகப்பட்ட விஸ்வாச்சாரியார் இந்த தினத்தில் ஏதோ காரணம் வளர்த்திருக்கிறார் அன்னவர் பார்க்கணும் எனக்கு பேரன் பிள்ளையா பிறந்தார் சுறுசுறுப்போடு இருக்கணும் தாத்தா வந்துட்டாரா சும்மாதான் வந்துட்டியா அவர் ஏற்றி போட்டு தாத்தா முத்த பதமரே தங்கள் சித்தமிழ் பாக்கியம் வாழ்த்தி வரவழைத்து பரவாயில்லை தாத்தா கர்ணமோ தெரியுமா திருமணம் செய்து பார்க்க வேண்டும் அப்படி என்று என் மனதிலே ஆசை ஆமா பெண் யார் தெரியுமா கலிங்க நாட்டை ஆண்டு வரக்கூடிய சுபாவ சக்கரவர்த்திக்கும் லட்சிய வாழாவுக்கும் பிறந்த பொன்னுரிக்கு அதனால் அந்த சுழற்சியில சென்று நீ அமர்ந்தாய் ஆனால் பொன்னுரிக்கு உனக்கே மழை இடுவார் போகலாமா போகலாம் தாத்தா எனக்கு ஒரு சந்தேகம் வச்சு கேளு நாம ஒரு நாட்டுக்கு நீங்களும் அரசர் நானும் இளவரசன் சிறுவரன் இச்சா சுயவரத்தின் செல்ல வேண்டுமானால் நமக்கு தேர் ரத்தம் மூட்ட வேண்டும் அல்லவா என் பேரன் உரைத்ததை பாத்தியா ஒரு நாட்டுக்கு ஒரு பேரரசன் நான் நடந்து போகலாமான்னு கேட்கிறான் அதனால் உன் தந்தைக்கு ரதவட்டாளியார் உனக்கு ரதவட்டு வேண்டுமானால் அங்கு நாட்டை ஆண்டு வரக்கூடிய கர்ணாபிஷேகன் உனது அண்ணன் வர வேண்டும் ஆமா எனது பேரன் கர்ணாபிஷேகன் வந்தால் உனக்கு ரத ஓட்டுவான் அப்போது ரத ஓட்டி சென்றால் சுபாங்க சக்கரவர்த்தி பார்த்தார் அந்த சபையில அமர்ந்தால் உனக்கே மலையிடுவார் போகலாமே சரி ஒருவருமாயிரு தாய் அதனால் நாளத்தியான் என்று எனது பேரன் கர்ணாபிஷேகனை எடுத்துவார் கர்ணாபிஷேகன்